ஆசரிப்பு கூடாரத்தில் எத்தனை ஸ்தானத்தை பார்த்துருக்குறோம் ஞாபகம் இருக்குதா? எத்தனை ஸ்தானத்தை பார்த்துருக்குறோம்? பொறுப்பு. முதல்ல ஆசாரியனை பற்றி பார்த்தோம். போன வாரத்தில் ஞாபகம் இருக்குதா? யாரு? சரி, ரொம்ப யோசிக்கிறீங்களே. யோசிக்கக்கூடாது. ஏன்னா இப்போ இதில் படிக்கிற பாடங்கள் எல்லாம் நம்ம மனசில் ஆழமாக பதிக்கப்படணும். பொதுவாக நம்ம தோற்று போகிற இடம் எங்கே அப்படின்னா, நம்ம சர்ச்சில் வந்து கேட்குறோம், அந்த வாரம் ஃபுல்லாக நம்ம படிக்கிற பாடம் வந்து நம்ம இருதயத்திற்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது கிரியை செய்யும். இங்கே என்ன நம்ம படிக்கிறோமோ, என்ன கற்றுக்கிறோமோ, அது யார் பேசுகிறதா இருந்தாலும் சரி, இங்கே நின்று பேசப்படுகிற வார்த்தைகள் தேவனால் நமக்கு அருளப்படும் போது அது நமக்கு வாரம் ஃபுல்லாக அது ஓடணும் மனசுக்குள்ளே. அது கேள்வி கேட்கணும், பதிலை கொடுக்கணும். ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் இதை நான் கேட்டனே, இப்படி செய்யக்கூடாது அப்படின்ற உணர்வு நமக்கு இருக்கணும். அதனால் இது நம்ம வந்தோம் அப்படின்ற மாதிரி அது கடந்து போயிடாமல் இருதயத்தில் நாம் பதித்து கொள்வதற்கு பிரயாசம் எடுக்கணும். சரி, ஆசாரியனை பார்த்தோம், லேவியனை பார்த்தோம். வேறு ஏதாவது பதவி இருக்குதா ஆசரிப்பு கூடாரத்தில்? வேறு ஏதாவது பதவி இருக்குதா? இந்த 2 வேலைகளை செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருந்தாங்க. வேறு என்ன பதவி இருந்தது ஆசரிப்பு கூடாரத்தில்? வேறு ஏதாவது? ஃபுல்லாக இருந்தது, பாதி பேர் ஆளை காணோம். சரி சரி, லேவியராமம் 21ஆம் அதிகாரம். லேவியராமம் 21ஆம் அதிகாரம் 10 12 வசனம் வரையும் வாசிப்போம். சரி, என்ன ஸ்தானம்? அடுத்து என்ன பொறுப்பு பார்க்க போகிறோம்? என்னது? பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியன். ஆசாரியனை பார்த்தோம், லேவியனை பார்த்தோம். அடுத்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான முதன்மையான ஒரு ஸ்தானம் பிரதான ஆசாரியனுடைய ஸ்தானம். இந்த பிரதான ஆசாரியன் எல்லாருக்கும் மேலே, நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னால் எல்லாருக்கும் மேலே, அந்த தேசத்தில் எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவன், எல்லாரை காட்டிலும் மிகுந்த உயர்ந்த பதவியை வைத்திருந்தவன் இந்த பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியனுக்கு மட்டும்தான் எங்கே போகிறதுக்கான உரிமை இருந்துச்சு? மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிற உரிமை யாருக்கு மட்டும்தான் உண்டு? இந்த பிரதான ஆசாரியனுக்கு மட்டும்தான் உண்டு. ஆசாரியனாக இருந்தால் கூட உள்ளே போக முடியாது, லேவியர்களும் உள்ளே போக முடியாது. யார் மாத்திரம்தான் போக முடியும்? பிரதான ஆசாரியன் மட்டும்தான் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும். இந்த பிரதான ஆசாரியனை குறித்து பைபிளில் படிக்கும்போது இவருக்கென்று தனி ஒரு நிர்வாக பொறுப்பு, தனி வேலைகள் இவைகளெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. எபிரேயர் 7:27 படிக்கும்போது அவன் தினமும் காணிக்கைகளை படைக்கிறவனாக இருந்தான். யாத்ரா 30:8, என்னாமும் 8:2 படிக்கும்போது அவனே விளக்குகளை ஏற்றினான் அப்படின்னு எல்லாம் படிக்கிறோம். இன்னும் அவனே தூபம் காட்டினான். யாத்ரா 30ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனங்கள் அவனே தூபம் காட்டினான் என்று நான் படிக்கிறோம். லேவியராமம் 21:13 வசனம் வரை வாசிக்கும்போது ஒரு மிக முக்கியமான ஒரு நிபந்தனையை ஆண்டவர் இங்கே பிரதான ஆசாரியனுக்கு கொடுக்குறார். லேவியராமம் 21:13 வாசிங்க. கன்னிகையாயிருக்கிற பெண்ணை அவன் விவாகம் பண்ண வேண்டும். இந்த நிர்வாக பொறுப்பு அப்படின்னு வந்ததுக்கப்புறம் ஆசாரியன் எப்படி இருக்கணும், லேவியன் எப்படி இருக்கணும், பிரதான ஆசாரியன் எப்படி இருக்கணும், இந்த எல்லா சட்டத்திட்டத்தையும் தேவன் தான் நேரடியாக என்ன செய்கிறார்? கொடுக்குறார். புரியுதா உங்களுக்கு? அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன செய்யணும்னாலும் அது தேவன் கொடுக்கிற விதமாக தான் அது நடக்கணும். ஆண்டவர் எதை செய்யணும்னு சொல்லியிருக்கிறார் அதை மட்டும்தான் அவன் செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா அவன் வகித்திருக்கிற பதவி பரிசுத்தமானது. அவன் வகித்திருக்கிற பதவி பரிசுத்தமாகினால ஆண்டவர் எதை செய்வதற்கு பிற்காலத்தில் வர இருக்கிறாரோ அதை மாத்திரம்தான் இங்கே முன்னுதாரணமாய் ஒரு நிழலாய் அவன் செய்து காட்ட வேண்டும். அதை தவிர வேறு எதையுமே அவன் என்ன செய்யக்கூடாது. கவனிக்கிறீங்களா? புரியுதா? இந்த பிரதான ஆசாரியன் ஏசப்பா பின்னாடி வரும்போது, அவர் பிறக்கும்போது, அவர் ஊழியம் செய்யும் போது, அவர் மரிக்கும் போது என்ன செய்ய போறாரோ அதை பிரதிபலிக்கிறவனாகத்தான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன செய்யணும்? இருக்கணும். அதை தாண்டி வேற எந்த செயல்களும் அவனுக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படின்னும் போது இங்கே கன்னிகையாயிருக்கிற பெண்ணை அவன் விவாகம் பண்ண வேண்டும் அப்படின்னா இது எந்த விதத்தில் ஏசப்பாவோட பொருத்தி பார்க்க முடியும்? இங்கே ஆசாரியத்துவத்தை லேவியத்துவத்திலெல்லாம் நம்ம படிக்கிறோம். பிரதான ஆசாரியனை குறித்து படிக்கும்போது மனைவியினுடைய
ஆயத்தங்களையும் இங்கே மிக முக்கியமாக நம்ம படிக்கிறோம். அந்த மனைவி பரிசுத்தமான ஸ்திரியாக இருக்கணும், அந்த மனைவி எந்த விதமான பாவ கரைகளும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். 14வது வசனம் வாசிங்களேன். விதவையானாலும் தள்ளப்பட்டவளையானாலும் கற்பு குழந்தைவளையானாலும் வேசியானாலும் விவாகம் பண்ணாமல் தன் ஜனங்களுக்குள்ளே ஒரு கன்னிகையை விவாகம் பண்ண கடவன். இதை எப்படி பொருத்தி பார்க்க முடியுது? பிரதான ஆசாரியன் ஒரு கன்னிகையை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா உடனே மனசில் ஏதாவது ஒன்று தோற்றம் அளிக்குதா? ஏதாவது ஒரு எண்ணம் வருதா? இது எதை குறிக்குது? எதை குறிக்குது? சரி, அப்படியே வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் எடுப்போம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிங்க. பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று நாம் படிக்கிறோம். ஏன் இங்கே பிரதான ஆசாரியனுக்கு ஆண்டவர் ஒரு டிமாண்டை, ஒரு நிபந்தனை ஏற்படுத்தி நீ பரிசுத்த ஸ்திரியை தான் விவாகம் பண்ணணும்னு ஏன் சொல்றார் அப்படின்னா, இங்கே அதை 2ஆம் வருகையில் ஆண்டவர் செயல்படுத்துவதற்காக ஒரு நிழலான ஒரு சம்பவமாக தான் இங்கே பிரதான ஆசாரியன் இடத்துல நான் படிக்கிறோம். இப்படி எல்லா காரியங்கள்லையும் இது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி பிரதான ஆசாரியனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் செயல்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் எல்லாமே தேவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டதாகத்தான் இருந்தது. அவருடைய சுய விருப்பத்திற்குன்னு அவர் எதுவுமே செஞ்சுவிட முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ அவர் இருக்கிற இடம், அந்த ஸ்தானம் ஏசப்பாவனுடைய ஸ்தானம். புரியுதா உங்களுக்கு? பிரதான ஆசாரியனை குறித்து படிக்கும் போதா இருந்தாலும் சரி, லேவியனை படிக்கும் போதா இருந்தாலும் சரி, இங்கே பிரதான ஆசாரியனை படிக்கும் போதா இருந்தாலும் சரி, இவைகள் எல்லாமே யாரை தான் கை காட்டுகிறது, யாரை நோக்கமாய் காட்டுகிறதுனா ஏசப்பாவை தான் என்ன செய்யுது, காட்டுது. இது எல்லா வேலையுமே ஏசப்பாவை தான் கை காட்டும். இப்போ இந்த பிரதான ஆசாரியனுடைய வேலையிலும் யார் தான் இருக்கிறது அப்படின்னா ஏசப்பா தான் இருக்கிறார். அதனால இந்த வேலையை அவங்க பரிசுத்தமா கண்ணும் கருத்துமா ரொம்ப கவனமாய் செய்ய வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருந்துச்சு. லேவியராகமம் 21ஆம் அதிகாரம், லேவியராகமம் 21:11 வசனம் வாசிங்க. எந்த விதத்திலும் தன்னை தீட்டுப்படுத்தி விடவே கூடாது. எந்த விதத்திலும் தன்னை தீட்டுப்படுத்தி விடக்கூடாது. என்னென்னலாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ அந்த கட்டளை விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் இவனுடைய வாழ்க்கையை அவன் செய்யணும். யோசிச்சு பாருங்க, ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை, அப்படிதானே? ரொம்ப கஷ்டம். உலகத்தில் அப்படி இருந்துட முடியுமா? நான் பொய் பேசுனதில்லை, நான் திருடினதில்லை, நான் யாரையும் பொய்யா சுட்டி காட்டினதில்லை, நான் யாருக்கு எந்த விரோதமாக எந்த காரியங்களையும் செய்யலை, நான் எந்த தீங்குமே செய்யலை அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்தில் அகப்பட வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்படுது. இங்கே ரொம்ப கடுமையான ஒரு வாழ்க்கை, ரொம்ப கடுமையான சட்டத்திட்டம் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி பார்க்கும்போது பிரதான ஆசிரியன் ரொம்ப கடுமையான ஒரு சட்டத்திட்டத்தில் ஆலயமே கதின்னு கிடக்கணும், வேற வேலையே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஆலயமே கதி, ஆசரிப்பு கூடாரமே கதின்னு கிடக்கணும், வேற எதுவுமே செய்ய முடியாது. மற்றவங்க ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க, இவங்களால் என்ன செய்ய முடியாது, சுத்த முடியாது. மற்றவங்க என்ஜாய் பண்ணுவாங்க, இவங்களால் பண்ண முடியாது. நம்முடைய நிலையிலேருந்து யோசிச்சு பார்த்தா நமக்கு அப்படி தானே தெரியும். எல்லாம் சர்ச்சு முடிச்சுட்டு மதியத்துக்கு மேலே ஃப்ரீயாக தானே இருக்கும், வாங்க ஷாப்பிங் போவோன்னு போவாங்க. ஆசாரியன் போயிட முடியுமா? இல்லை நாம் போயிட முடியுமா? போகிறோமா இல்லையா? இந்த எல்லா கட்டுப்பாடும் அவருக்கு இருக்குது, எல்லா கட்டுப்பாடும் பிரதான ஆசாரியனுக்கு இருக்குது. அப்போ தேவனுடைய பணியை செய்கிறவன் எப்படி இருக்கணுன்ற முழு கட்டுப்பாட்டு விவரத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், கொடுக்குறார். இதில் படிக்கிறது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். பிரதான ஆசிரியனுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் கட்டளைகளை, என்னெல்லாம் சட்டத்திட்டங்களை கொடுத்துருக்கிறாரோ இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்த்து நான் எப்படி இருக்கிறேன்றதை யோசிப்பாரு. ஒரு பாவத்தன்மையும் இல்லாமல் ஆலயமே கதி, ஊழியமே கதி, ஜனங்களுடைய ரட்சிப்பு தான் ஒரே குறிக்கோள் அப்படின்ற நிலைமையில் இருக்கிறவன் தான் ஆசாரியத்துவ பணியில் இருக்கிற இந்த பிரதான ஆசாரியன். இன்னைக்கு முழுமையான பாடத்தையும் பிரதான ஆசிரியனை குறித்து நமக்கு படிக்க முடியாது, போதுமான நேரம் இருக்காது. ஒரு மிக முக்கியமான பாடம் அவருடைய வஸ்திரத்தை குறித்து, வஸ்திரத்தில் வெளிப்படுகிற நமக்கு ஆவிக்குரிய பாடங்களை மாத்திரம்தான் சுருக்கமாக நம்ம படிக்க முடியாது இருக்கிறோம். யாத்திராமம் 28:3-4 வசனம். யாத்திராமம் 28ஆம் அதிகாரம் வசனம் 3-4. அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு
பரிசுத்தப்படுத்துறதுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? பரிசுத்தப்படுத்துறதுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? என்ன கொடுக்குறாரு? நல்லா படிங்க. ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் போட்டு. வஸ்திரம் எப்படி பரிசுத்தத்தை கொடுக்கும்? ஒரு ஆடை ஒரு பரிசுத்தத்தை கொடுக்குமா? அப்படின்னா கொடுக்கும். ஆடை பரிசுத்தத்தை கொடுக்கும். ஆதாம் ஏவாளும் பாவம் செய்ததுக்கு பிறகு அவங்க ஒரு ஆடை என்ன செஞ்சாங்க? தங்களுக்கென்று உருவாக்கி தச்சு போட்டுக்கிட்டாங்க. தங்களுக்கென்று செய்து போட்டுக்கிட்டது எப்படி இருந்தது அப்படின்னா சுயநீதியை பேசுகிறதாய் இருந்தது. சுயநீதியை பேசுகிறதா இருந்தது. நான் செய்கிறது ரைட்டு, என் மேலே ஒரு தப்பும் கிடையாது, நீங்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறதா தப்பான திட்டம்ன்ற மாதிரி சுயநீதியை பேசுகிறதா இருந்தது. ஆனால் அதற்கு மாறாய் இயேசுப்பா அவங்களுக்கு என்ன ஆடையை கொடுத்தாரு? என்ன ஆடையை கொடுத்தாரு? அது எதை குறிக்குது? எதை குறிக்குது? அதுதான் பரிசுத்தம். அவருடைய ஆடை அணிந்து கொள்வது தான் பரிசுத்தம். அவருடைய இரத்தத்தினால் வருவது தான் ரட்சிப்பு. என் சுய வேலையினால என்னுடைய சுயபலத்தினால் வருகிறது ரட்சிப்பு கிடையாது. எனக்குண்டான ரட்சிப்பை அவர் ஒருவரால் தான் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். இங்கே இந்த வஸ்திரம் ஆண்டவர் ஆரோனுக்கு கொடுக்குறாரு. அதை கொடுக்கும்போதே ஆண்டவர் சொல்றாரு, அவன் பரிசுத்த பண்ணும்படியான ஒரு ஆடையை நான் கொடுக்குறேன் அப்படின்றார். அப்போ அந்த ஆடையில் ஒரு பாடத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? வைக்கிறார். அப்படி தானே? ஒரு ஆடை ஒருத்தனை பரிசுத்தமாக்குதுன்னா அந்த ஆடையில் ஒரு பாடம் நமக்கு இருக்குது. அதை மாத்திரம் நம்ம படிக்க போகிறோம். முதல்ல 28ஆம் அதிகாரத்தில், அதே யாத்திராமம் 28ல் 36வது வசனம் வாசிங்க. 28:36. பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி. அடுத்த வசனம், அது பாகையில் இருக்கும்படி அதை இளநீல நாடாவினால் பாகையின் முகப்பில் கட்டுவாயாக. அடுத்த வசனம், இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக. கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்கணும். ஒரு பாகை, அந்த பாகையில் என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கணும்னா கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கணும். அது எங்கே இருக்கணும்? எங்கே இருக்கணும்? எல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும். அப்போ தான் நீங்கள் தூங்கிறீங்களா முழிச்சிருங்களா என்னது? எங்கே இருக்கணும்? அது நெத்தியில் இருக்கணும். நெத்தி என்ன குறிக்குது? நெத்தி எதை குறிக்குது? நம்முடைய சிந்தனைகளை குறிக்குது. இங்க இருந்து என்ன செய்யணும் அப்படின்றத குறிக்குது. இங்க என்ன இருக்கணுமா? கர்த்தருக்கு பரிசுத்தம் இருக்கணும். அப்ப நம்ம யோசிக்கிறதெல்லாம் எப்படிதான் யோசிக்கணும்? நம்முடைய சிந்தனை முழுவதும் எப்படிதான் இருக்கணும்? கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற சிந்தனை நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவர் கட்டளை கொடுத்துட்டாரு, அந்த பாகையை அவன் கழட்டவே கூடாது. அது எப்பொழுதுமே அவன் நெற்றியிலேயே இருக்கணும். ஏன் அப்படின்னா என்னுடைய சிந்தனையில் ஆண்டவர் இருக்கிறார் என்பது அவனுக்கு உணர்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய நெற்றிகளில் இருக்கும் பொழுது தான், அவருடைய அச்சடையாளங்கள் நம்முடைய சிந்தனைகள் இருக்கிற வரையும் தான் நாம் செய்கிறது பாவம் தப்பு அப்படின்ற உணர்வு நமக்கு இருக்கும். அது அங்கிருந்து கழட்டி வச்சுட்டோம் அப்படின்னா சுயநீதியை பேச ஆரம்பிச்சிருவோம். நான் செய்கிறது ரைட் அப்படின்ற ஒரு உடன்பாட்டுக்குள்ளே நம்ம வந்துடுவோம். ஆனால் அதை ஆண்டவர் விரும்புறது கிடையாது. அவருடைய கைவேலையினால் செய்யப்பட்ட ஒரு ஆடையை நமக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறார். அவர் விரும்புகிற ஒரு பரிசுத்த தன்மையில் மாறுவதற்கு அவர் ஒரு ஆடையை நமக்கு கொடுக்கிறார். அதுதான் முதல் காரியம், இந்த பாகை. அந்த பாகை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற சிந்தனை மட்டும்தான் நமக்கு இருக்கணும் அப்படின்ற சிந்தனையை நமக்கு கொடுக்குது. அடுத்து 28ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம். 28ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் வாசிங்க. யாத்ராமம் 28:15. நியாய விதி மார்பதக்கத்தையும் விசித்திர வேலையாய் செய்வாயாக. அடுத்து என்ன செய்ய சொல்றாரு? என்னது இது? நியாய விதி மார்பதக்கம். சரி வாசிங்க, என்னன்னு படிப்போம். அடுத்த வசனம். சரி 21வது வசனம் வாசிங்க. 21. இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களின்படியே 12 அவர்களுடைய நாமங்கள் அவைகளில் வெட்டப்பட்டவைகளுமாய் இருக்க வேண்டும்.
12 கோத்திரங்களில் ஒவ்வொன்றினுடைய நாமோ ஒவ்வொன்றிலே முத்திரை வெட்டாய் வெட்டி இருக்க வேண்டும். அடுத்து இந்த பாகைக்கு கீழே ஒரு மார்பதக்கம், பொதுவாக யுத்தத்துக்கு போகிறவங்கலாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மார்பதக்கம், அந்த உடை மாதிரி இல்லாமல் ஒரு மார்பதக்கம். அதில் என்ன இருக்குது அப்படின்னா 4 வரிசை 3 கல் அப்படின்னு ஒரு 12 கல் அதில் பதிக்கப்பட்டிருக்குது. 4 வரிசை 3 கல் அப்படின்ற விதத்தில் ஒரு 12 கற்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 12லையும் 12 கோத்திரத்தினுடைய பெயர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கிறது. இதை பிரதான ஆசிரியர் எங்கே போட்டிருக்கிறார்னா மார்பதக்கமாய் இந்த நெஞ்சுக்கு முன்னாடி இப்படி என்ன செஞ்சிருக்கிறார், போட்டிருக்கிறார். இந்த நியாய விதி மார்பதக்கம் அவருடைய இந்த இருதயத்தை மறைக்கிற வண்ணமா இருதயத்திற்கு முன்னாடி இருக்கிறதா இருக்கிறது. 21வது வசனத்தில் மறுபடியும் நம்ம அதை படிக்கும்போது, இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களின்படியே 12 அவருடைய நாமங்கள் அவைகளில் வெட்டப்பட்டவைகளுமாய் இருக்க வேண்டும். 12 கோத்திரங்களில் ஒவ்வொன்றினுடைய நாமம் ஒவ்வொன்றிலே முத்திரை வெட்டாய் வெட்டி இருக்கணும். அப்போ மொத்த இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பாவங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் ஆண்டவர் நினைத்து பார்க்கிறார் என்பதை தான் அது என்ன செய்யுது, குறிக்கிறது. இந்த நியாய விதி மார்பதக்கத்தில் 12 கோத்திரத்தினுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருப்பதற்கான காரணம், இஸ்ரவேல் மொத்த ஜனத்தை ஆண்டவர் தன்னுடைய நெஞ்சில் என்ன செய்கிறாரு, சுமக்கிறாரு அப்படின்றத அது குறிக்குது. தன்னுடைய இருதயத்தில் எல்லா ஜனங்களையும் அவர் சுமக்கிறார். அதுக்கு பேர் நியாய விதி மார்பதக்கம். 1 அவர் சுமக்கிறாரு, 2 இதை போட்டுட்டு அவர் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது இந்த மக்களுக்காக பிதாவின் இடத்துல என்ன செய்கிறார், பரிந்து பேசுகிறார். இதை வேலை தான் யார் செய்கிறது, இந்த வேலை யார் செய்கிறது, பிரதான ஆசிரியன் செய்கிறாரு. இது நிழல், நிஜத்தில் இந்த வேலை யார் செய்கிறது, ஏசப்பா பரலோகத்தின் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் நமக்காக என்ன செய்கிறாரு, பரிந்து பேசுகிறார். எப்படி இந்த நியாய விதி மார்பதக்கத்தில் இந்த 12 கோத்திரத்தினுடைய பெயர் இருந்ததோ அதே போல பரலோகத்தில் நமக்காய் பரிந்து பேசுகிறவருடைய ஏசப்பாவுடைய இருதயத்தில் நம்ம எல்லாருடைய பெயர்களும் அதில் என்ன செய்யும், இருக்கும். அப்படின்றத வெளிப்படுத்துகிற தன்மையாக இங்கே பிரதான ஆசிரியன் அதை சுமந்து கொண்டு போகிறார். 1 நமக்காக பரிந்து பேசுகிறார், 2வது அது நியாய விதி மார்பதக்கம் நமக்கான நியாய தீர்ப்பையும் அது என்ன செய்யும், கொடுக்கும். நம்ம செய்கைக்கு தக்க நம்முடைய பலனுக்கு தக்க நியாய தீர்ப்பையும் அது கொடுக்கும். அடுத்து 29வது வசனம், யாத்திராம 28ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை தன் இருதயத்தின் மேலிருக்கும் நியாய விதி மார்பதக்கத்தில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஞாபகக்குறியாக எப்பொழுதும் தரித்து கொள்ள கடவன். அதையும் எப்பொழுதுமே போட்டிருக்கணும். முதல்ல பாகை, அதில் கர்த்தருக்கு பரிசுத்தம், அதுவும் எப்பயுமே நெற்றியில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அடுத்து இருதயத்தில் கோத்திரத்தினுடைய பெயர், இருதயத்தில் எப்பொழுதும் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை நினைத்து கொண்டிருக்கிறார் என்பதை அது குறிக்குது. அடுத்து 28ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஊரீம் தும்மீம் என்பவர்களை வைப்பாயாக. ஆரோன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும். ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாய விதியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் தரித்து கொள்ள வேண்டும். இதை என்ன குறிக்குது அப்படின்னா, தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாய விதியை. இந்த ஊரீம் தும்மீம் எதுக்கு அப்படின்னா, கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை உணர்ந்துக்கிறதுக்காக. ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்கிறாருன்னா எப்படி, என்ன பதிலை சொல்கிறாருன்னு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, இந்த ஊரீம் தும்மீம் வச்சு தான் என்ன செய்வாங்க, கண்டுபிடிப்பாங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோம், அதுக்கு ஆண்டவர் ஆமான்றாரா வேணான்றாரா, சரின்றாரா வேணான்னு சொல்கிறாரான்றத இந்த கற்களை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னா 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்திலேருந்து வாசிப்போம். 1 சாமுவேல் 23:9. சவுல் தனக்கு விரோதமாய் செய்கிறான் என்பதை தாவீது உணர்ந்ததுக்கு பிறகு தாவீது இப்போ ஆண்டவர்கிட்ட நான் என்ன செய்யணுன்றதை கேட்கிறார். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி ஏபோத்தை இங்கே கொண்டு வா என்றான். அப்பொழுது தாவீது
என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியானாகி நான் நிச்சயமாக கேள்விப்பட்டேன். அடுத்து அப்படி தொடர்ந்து வாசிங்க. ம் 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 சரி, இப்போ இங்கே தாவீது கேள்வி கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட. எப்படி அதுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஊரியம் தும்மியும் இந்த கற்களின் அடிப்படையில் தான் ஆண்டவர் என்ன செய்வார், பதிலை கொடுப்பார். த கிராஸ் அண்ட் இட் ஷேடோ அப்படின்ற புத்தகத்தில் ஸ்டீஃபன் என் ஆஸ்கல்ன்றவர் எழுதுறாரு, பை மீன்ஸ் ஆஃப் தி ஸ்டோன்ஸ் த மைண்ட் ஆஃப் த லார்ட் குட் பி அசர்டைன் பை த ஹை பிரீஸ்ட். தேவனுடைய சிந்தை என்ன இருக்குது, ஆண்டவர் என்ன யோசிக்கிறாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்றத இந்த கற்களின் மூலமாகத்தான் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. முதல்ல பிரதான ஆசாரியனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. when questions were asked, if light encircled the precious stones at the right, the answer is affirmative, but if a shadow rested on the stone at the left, the answer was negative. வலதுபுறத்தில் இருக்கிற கற்களில் அந்த ஒளி பாய்ச்சப்பட்டது அப்படின்னா அது சரி என்று அர்த்தம். இடதுபுற கல்ல அது பாய்ச்சப்பட்டது அப்படின்னா அது ஆண்டவருக்கு பிரியமில்லை என்று அர்த்தம் என்று சொல்லி, இதன் மூலமாக தான் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை ஜனங்கள் என்ன செய்தாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ முதல்ல மார்பதக்கம் அது என்னுடைய நெற்றியில் எப்பொழுதும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற சிந்தனையை குறிக்குது. அடுத்து மார்பதக்கம் அதில் தேவன் தன்னுடைய ஜனங்களை எப்பொழுதும் இருதயத்தில் சுமந்து கொண்டிருக்கிறார் என்பதை குறிக்குது. அடுத்து இந்த ஏபோத், இந்த ஊரியம் தும்மியும் என்கிற இரண்டு கற்களும் கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை மனுஷங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக அது பயன்படுத்தப்படுகிறது என்பதை நான் படிக்கிறோம். சில நேரங்களில் இதிலிருந்து பதில் கிடைக்காத போது ஜனங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அதே 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊரிமினாவது தீர்க்க தரிசனங்களாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. சவுல் கேட்கிறாரு, ஆனால் சவுலுக்கு பதில் கிடைக்கல. எதன் மூலமா தேடுறாரு அப்படின்னா, அதுல ஒரு வார்த்தை இருக்கு, ஊரிமினாலாவது அப்படின்னா அந்த கல் மூலமாவது ஆண்டவர் தன்னுடைய சித்தம் என்ன என்பதை எனக்கு வெளிப்படுத்துவாரான்னு பார்க்கிறாரு. ஆனா ஆண்டவர் சவுலுக்கு என்ன செய்யல, வெளிப்படுத்தல. தாவீதுக்கு பதில் கொடுத்த ஆண்டவர் யாருக்கு பதில் கொடுக்கல, சவுலுக்கு பதில் கொடுக்கல. யாருக்கு பதில் கொடுக்கணுன்றது ஆண்டவருக்கு தெரியும். எந்த ஜெபம், எந்த அணுகுமுறை, எந்த விண்ணப்பம் கர்த்தரிடத்தில் சேரும், எதற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணணும். நம்முடைய சுயத்திற்காக, நம்முடைய பெருமைகளுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட நம்முடைய விண்ணப்பங்களை வச்சு அதுக்காக நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் சில நேரத்தில் அது பதிலே கொடுக்க மாட்டார். இங்கே சவுல் ஜெபம் பண்ணுறாரு, சவுலுக்கு பதிலே கிடையாது. அடுத்த வசனம் பாருங்க, 7வது வசனம். அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். உடனே இங்கே சவுளுடைய மனசு மாறி இப்போ எங்கே போகிறார் சவுல், அஞ்சனம் பார்க்கறதுக்காக குறி சொல்லுகிற ஸ்திரியை நோக்கி என்ன செய்கிறார், போகிறார். ஜோசியம் பார்க்குறவங்கள பார்க்க போகிறார். அப்போ கடவுள்கிட்ட இருந்து எனக்கு பதில் கிடைக்கல அப்படின்னா முதல்ல நான் பண்ணுற ஜபமே ஃபஸ்ட்டு தப்பு. நான் எதிர்பார்த்துருக்கிற காரியமே தப்பு. ஆண்டவர்கிட்ட இருந்து எனக்கு பதில் கிடைக்கலன்னா, அங்கே பதில் கிடைக்கலன்னு உடனே எங்கே போகிறோம் அப்படின்னா அஞ்ஞான மார்க்கத்தை தேடி ஓடுறோம். நீங்கள் மனுஷங்கிட்ட தேடி ஓடினாலும் அதுக்கு பேர் என்ன தான், அதுக்கு பேர் அஞ்ஞான மார்க்கம் தான், அது பேர் குறி சொல்கிறது தான், அது பேர் ஜோசியம் பார்க்கறது தான். கடவுளுடைய சித்தம் இல்லாமல் மனுஷன் ஒன்று சொன்னால் என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சா அது பேர் என்னது தான், குறி சொல்கிறது தான். இது கிறிஸ்தவத்துக்குள்ளேயே இருக்குது, கிறிஸ்தவத்திற்குள்ளேயே இருக்குது. சில நேரம் பாஸ்டரையே எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, மக்கள் வந்து ஜோசியக்கார மாதிரி தான் நினச்சிக்கிறாங்க. உண்மை அதுதான். பாஸ்டரை வந்து ஜோசியக்கார மாதிரி நினச்சிட்டு நீங்கள் சொன்னால் சரியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது. இந்த பைபிளை தவிர்த்து வேற எதுனாலும் என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, எனக்கு என்ன ஆகுன்றதை சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. நாம் ஒருவருக்காக ஒருவர் நம்ம ஜெபம் பண்ணலாமே தவிர யாருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் நம்மளால் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அந்த பெரிய பக்குவத்தை எல்லாம் ஆண்டவர் கொடுக்கல. இவங்க எதிர்பார்த்து கேட்கும்போது தாவீதுக்கு பதில் கிடைச்சது, சவுலுக்கு பதில் கிடைக்கல. ஏன் அப்படின்னா அவன் ஆண்டவர் வந்து ஒரு ஜோசியக்காரன் மாதிரி நினச்சி கேட்குறாங்க. அப்படி கேட்காதீங்க ஜெபத்தில். எனக்கு என்ன சித்தமோ, ஆண்டவருக்கு என்ன சித்தமோ அது என் வாழ்க்கையில் நடக்கணும்னு கேட்கும்போது அதை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். பிரதான ஆசிரியனை நியமித்திருப்பதற்கான காரணம் அவன் மூலமாய் ஜனங்களுக்கு ரட்சிப்பின் செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை தவிர அவனுடைய சொந்த காரியங்களை செய்து கொள்வதற்காக
அல்ல. அப்ப இந்த ஊரீம் தும்மீமே ஆண்டவர் எப்படி பயன்படுத்துறான்றதை படிச்சோம். கடவுளுடைய சித்தத்தை ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக, by which he might know the mind of the Lord. கடவுளுடைய சிந்தையில என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கற்கள் பயன்படுத்தப்பட்டது. அடுத்து யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏபோத்தை பொன்னினாலும் அடுத்து ஏபோத்தை பத்தி சொல்றாரு. இது எங்க இருக்கணும்னு படிங்க. 12வது வசனம். 12வது வசனம். அந்த 2 கற்களையும் ஏபோத்து தோள்களின் மேல் அவர்களை நினைக்கும்படியான கற்களாக வைக்க கடவாய். இப்ப ஏபோத்தை 2 தோள்கள் மேல வைத்திருக்கணும். இது தேவனுடைய கர்த்தத்துவத்தை என்ன செய்யுது, குறிக்குது. ஆண்டவர் ஜனங்களை தன்னுடைய தோள்களின் மீது சுமப்பதையும் அவர் சுமந்து ஜனங்களை நினைத்திருப்பதையும் அது வெளிப்படுத்துகிறது. அதான் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நான் படிக்கிறோம். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அப்படின்றத படிக்கிறோம். இவைகள் எல்லாவற்றிற்குமே இங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் நான் படிக்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு சின்ன விஷயத்துக்குமே யாரை தான் நம்ம நோக்கி பார்க்கணும் அப்படின்னா ஏசப்பாவுக்கு அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, அவர் எப்படி அதை நிஜமாக கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆசாரியத்துவம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அடுத்து கடைசியாக யாத்திராகமம் 28ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்துலேருந்து வாசிங்க. 33வது வசனம். மாதுளம்பழங்களையும் அவைகளுக்கு இடையே சுற்றிலும் பொன்மணிகளையும் அதன் ஓரங்களில் சுற்றிலும் தொங்கும்படி பண்ணி வைக்க வேண்டும். அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதுளம்பழமும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதுளம்பழமாய் தொங்குவதாக அப்படின்னு படிக்கிறோம். இப்போ நம்ம படிக்கிற எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு உறுப்புகளுக்குமே நம்ம ஒரு மணி நேரம் உட்காந்து பாடங்களை படிக்கலாம். அவ்வளோ தூரத்துக்கு அதில் அர்த்தம் இருக்குது. ஆனால் இது நம்ம ஒரு ஆரம்பத்தில் படிக்கிறதுனால பொதுவாய் அதனுடைய விளக்கங்களை மாத்திரம் அப்படியே மேலோட்டமாக நம்ம படிக்கிறோம். இங்கே அடுத்து கடைசியாக மேலேருந்து ஆரம்பித்து பாகையிலேருந்து ஆரம்பித்து அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு கடைசியில் ஆடையினுடைய கடைசியில் என்ன இருக்குது அப்படின்னா மாதுளம்பழமும் மணியும் சேர்த்து கட்டி என்ன செஞ்சுருக்கிறாங்க, தொங்க விட்டுருக்குறாங்க. இது எதுக்கு அப்படின்னா இந்த பிரதான ஆசாரியன் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது இது ஓசை என்ன செய்துக்கிட்டே இருக்கும், எழுப்பிக்கிட்டே இருக்கும். உள்ளே நடந்து போகும்போதும் ஆராதனைகளை செய்யும்போதும் ஓசை எழுப்பிக்கிட்டே இருக்கும். அந்த மணியினுடைய சத்தம் நின்று போச்சுன்னா அவனுடைய உயிர் அங்கே இல்லைன்னு அர்த்தம். அதுதான் கிருபை. அந்த கிருபை என்னைக்கு அந்த சத்தம் முடியுதோ அன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை முடிஞ்சு போனது அப்படின்ற அர்த்தம். 29ஆம் அதிகாரம் 5-6 வசனம் வாசி. யாத்திராகமம் 29:5-6. ம் 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 சரி, மொத்தமாக இப்போ ஆரோனுடைய வஸ்திரம் எல்லாம் தயார் செய்யப்பட்டு ஆரோனுக்கென்று அது பிரத்யேகமாய் அணிவிக்கப்பட்டது. இந்த ஆடையை என்னன்னு சொல்லுதுன்னா வசனம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனம். முதல்ல நம்ம படித்த வசனம். இந்த ஆடைக்கு என்ன பேர்? மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. இது ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரமாய் இருந்துச்சு. இதை அணிஞ்சிருக்கும் போது அவன் தன்னை கடவுளுடைய நேரடி ஊழியக்காரனாய், கடவுளுக்கு மாற்றாய் நியமிக்கப்பட்டிருக்கிற கடவுளை பிரதிபலிக்கிற ஒரு ஊழியக்காரனாய் தன்னை எப்பொழுதுமே உணர்ந்து கொண்டவனாக இருந்தான். யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஏதாவது ஒன்று வெளியில் இப்போ ஒரு போர்டு மாதிரி செஞ்சு அந்த போர்டில் 10 கட்டளையை போட்டு அப்படியே கட்டி தொங்க விட்டு ரோட்டில் போனோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? அது நமக்கு எப்படி இருக்கும்? இதை கட்டி தொங்க போட்டுட்டு கெட்ட வார்த்தை பேசுவேண்ணா, முன்னாடி போட்டிருக்கிறேன், இல்லை பைபிள் எப்படி நெஞ்சில் பிடிச்சிருக்கிறேன்னு வைங்க, பைபிள் எப்படி பிடிச்சிக்கிட்டு நான் ரோட்டில் போகிறேன், சண்டை போடுவேண்ணா, கையில் இப்படி வச்சுருக்கிறேன், எல்லாரும் பார்க்குற மாதிரி இப்படி வச்சுருக்கிறேன், சண்டை போடுவேண்ணா, கெட்ட வார்த்தை பேசுவேண்ணா, ஏதாவது புறங்கு வருவேண்ணா, ஏதாவது ஒன்று செய்வேண்ணா,
என்ன வரும்? நமக்கு ஒரு பயம் வரும்ல, பயம் வரும். ஏன்னா நான் பிடிச்சிருக்கிறது என்னது? பரிசுத்த வேதாகமத்தை நான் கையில் பிடிச்சிருக்கிறேன், அதனால நான் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்ற பயம் நமக்கு வரும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உன் இருதயத்திற்குள்ளே இருக்கிறேன்றார். உன் இருதயத்திற்குள்ளே நான் தான் இருக்கிறேன்றார். அப்போ வெளியில் பிடிச்சிருந்தா தான் அந்த பரிசுத்தமா? இப்போ ஆரோனுக்கு, அந்த பிரதான ஆசாரியனுக்கு அந்த வஸ்திரம் அணிவிக்கப்பட்டதுனால் ஒழிய அவன் அந்த வஸ்திரம் இல்லைன்னா அவன் விருப்பத்துக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்கலாமா? அப்படிலாம் கிடையாது. ஒரு அந்த நிர்வாகத்திற்கென்று, அந்த பொறுப்புக்கென்று ஆண்டவர் பிரித்து எடுத்ததுக்கப்புறம் வெளியில் என்ன சிந்தை ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அது இருதயத்திற்குள்ளே என்ன செய்யணும்? இருக்கணும். அங்கே உள்ளே இல்லாமல் வெளியில் என்ன அணிஞ்சிருந்தாலும் அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்னொரு ஆடையும் அணிஞ்சிருந்தார். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் பரிசுத்தமான சணல் நூல் சட்டையை தரித்து இடைக்கச்சையை கட்டி அவைகள் பரிசுத்த வஸ்திரங்கள். சரி, போதும். அதுவும் பரிசுத்த வஸ்திரம், இந்த வெள்ளை சணல் நூல் ஆடை. இதை குறித்து நம்ம டீட்டெயில்டாக படிக்கலாம். இது எல்லாம் பரிசுத்த வஸ்திரமாய் பிரதான ஆசாரியனுக்கு என்று கொடுக்கப்பட்டது, பிரத்யேகமாய் கொடுக்கப்பட்டது. இதிலிருந்து ஆவிக்குரிய பாடங்களை மறுபடியும் நம்ம அப்படியே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பார்ப்போம். முதல்ல இருந்தது, தலையில் என்ன இருக்குது? தலையில் அந்த பாகை இருக்குது. அதில் என்ன பட்டம் இருந்தது? அதில் என்ன பட்டம் இருந்துச்சு? எல்லாரும் சொல்லணும். அதில் என்ன பட்டம் இருந்தது? கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதியிருந்தது. அது எப்பொழுதும் எங்கே இருக்கணும்? அந்த நெற்றியிலேயே இருக்கணும். அது அவனுடைய சிந்தனையை குறிக்கிற விதமாக இருந்தது. அடுத்து மார்பதக்கம். இந்த மார்பதக்கம் இருதயத்தில் இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய பெயரை குறிப்பிடப்பட்டிருந்தது. அது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை இருதயத்தில் சுமக்கிறார் என்பதை வெளிப்படுத்தினது. இன்னைக்கு என்னையும் ஆண்டவர் எங்கே சுமக்கிறார்? அவருடைய இருதயத்தில் சுமந்துட்டு இருக்கிறாரு. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அதை அணிந்து கொண்டு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது ஜனங்களுக்காய் பரிந்து பேசின பிரதான ஆசாரியனை நோக்கி பார்க்கும்போது எனக்காக ஒருவர் பரலோகத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்பதை அது எனக்கு வெளிப்படுத்தி காண்பிக்குது. அதே நேரத்தில் அதற்கான நியாய தீர்ப்பும் உண்டு. பாவத்தோடு எந்த பெயரும் அங்கே உள்ளே போச்சு அப்படின்னா அந்த பெயருக்கான நியாய தீர்ப்பு நிச்சயமாய் உண்டு என்பதையும் அது எனக்கு குறிக்குது. அடுத்து ஏபோத்து. இந்த ஏபோத்தில் 2 கற்கள் இருக்குது. ஒன்று ஊரியும் தும்மியும் 2 கற்கள் இருக்குது. இது 2 மூலமாகவும் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை உலக ஜனங்களுக்கு பிரதான ஆசாரியன் மூலமாய் தேவன் வெளிப்படுத்தினார். இந்த ஏபோத்தில் இருந்த 2 கற்களும் தேவன் கர்த்தத்துவம் உள்ளவர் என்பதை நமக்கு குறிக்குது. அவர் இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய தோளின் மேலே சுமந்தார். கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேலே இருந்தது என்பதையும் நாம் படிக்கிறோம். கர்த்தருக்கு பரிசுத்தமானதாகவே இருக்க வேண்டும், ஏனென்றால் அவன் பரிசுத்தமானவன். ஒரே ஒரு டேக்லைன் பிரதான ஆசிரியனுக்கு, அவன் கர்த்தருக்கு பரிசுத்தமானதாகத்தான் அவன் இருக்கணும். ஏன் அப்படின்னா அவன் பரிசுத்தமானவன். அப்படிதான் அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான், அவன் அப்படிதான் இருக்கணும் அப்படின்றத நான் படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்களேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். இந்த எழுதப்பட்டிருக்கிற பெயரில், ஆண்டவர் பதித்து வைத்திருக்கிற பெயரில் எந்த பெயரு தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டதோ அந்த பெயரை குறித்து பிதாவின் முன்பாகவும் தூதர் முன்பாகவும் ஏசப்பா என்ன செய்வார்? அறிக்கை செய்வார். ஏன் பேர் அதில் கிறுக்கி போடாமல் பத்திரமா இருக்குதா அப்படின்றத நம்ம என்ன செய்யணும்? யோசிக்கணும். இந்த இருதய பலகையில் மார்பதக்கத்தில் இருக்கிற இந்த கற்களில் என் பேர் மட்டும் இல்லாமல் போயிடக்கூடாது அப்படின்றதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த இருதயத்தின் சிந்தனைகள் எல்லாம் பரிசுத்தத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இப்போ இதில் நிழல் என்ன நிஜம் என்ன அப்படின்றத ஒரு பாயிண்ட்டை ஒரு 2 வசனங்கள் நிமித்தமாக நான் படிக்க போகிறேன். யாத்திராம 28ஆம் அதிகாரம் 32வது வசனம். யாத்திராம 28:32. இது மொத்தமாகவே ஒரே துணியினால் நெய்யப்பட்ட ஒரு ஆடை, ஒரே துணியினால் உண்டாகப்பட்ட ஒரு ஆடை. இப்போ அப்படியே புதிய ஏற்பாட்டில் இயேசுபாவை குறித்து நான் படிப்போம். யோவான் 19ஆம் அதிகாரம் 23வது வசனம்.
யோவான் 19ஆம் அதிகாரம் 23வது வசனம். ம் 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 தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்தது. இங்கேயும் ஒரே துவாரத்தை உடைய முழுவதுமாய் நெய்யப்பட்டிருந்த ஒரு ஆடை. இங்கேயும் ஏசப்பா என்ன மாதிரி ஆடை தான் போட்டிருக்கிறாரு? அதே விதத்தில் இங்கே பிரதான ஆசிரியனுக்கு என்ன ஆடையை கொடுத்தாரோ அதே விதத்தில் தான் இங்கே ஏசப்பா அவனுடைய ஆடையும் இருந்துச்சு. அடுத்து யாத்திராமம் 28ஆம் அதிகாரம் 15லேருந்து 21 வரையும் நியாயவிதி மார்பதக்கத்தை நான் படித்தோம். அதே தான் வெளிப்படுத்தல் 3:5 இப்போ நம்ம படிக்கும்போது படித்தோம். இங்கே எப்பொழுதும் ஆண்டவர் நம்ம அவருடைய நெஞ்சில் நம்மளை சுமந்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்முடைய பெயர்கள் கிறுக்கி போடாத வரையும், கிறுக்கி போடாமல் அவர் அங்கே போய் சேரும்போது நம்ம பேர் கிறுக்கி போடாமல் இருந்துச்சுன்னா பிதாவுக்கு முன்னாடியும் தூதருக்கு முன்னாடி நம்மளை அறிக்கை செய்கிறார். இல்லை அப்படின்னா அந்த நியாய தீர்ப்பை நாம் அடைய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. சரி, இந்த பிரதான ஆசாரியன் இதுவரையும் பார்த்த வரையும் இவன் ஒரு அடையாளமானவன் என்பதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. பிரதான ஆசாரியன் என்பவன் ஒரு அடையாளமானவன். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். அன்றையும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். மனுஷனுக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். மனுஷனுக்காக ஒரு வேலையை செய்கிறதற்கு நியமிக்கப்படுகிற ஒரே ஒருத்தர் யார் மட்டும்தான்? ஏசப்பா மட்டும்தான். இங்கே மனுஷனுக்காக தேவ காரியங்களை செய்யப்படுவதற்காக பிரதான ஆசிரியனை ஒருவன் நியமிக்கிறார், தேவன் நியமிக்கிறார் அப்படின்னா அப்போ அவன் யாருடைய வேலையை செய்கிறவனாக இருக்கிறான்னா ஏசப்பா அவனுடைய வேலையை செய்கிறவனாய் இருக்கிறான். அந்த இடத்துல ஏசப்பா இருந்து என்ன செய்வாரோ அதை செய்வதற்கு தான் அவன் இருக்கிறான். அப்போ என்ன இன்னைக்கு ராஜரீக ஆசாரிய கூட்டத்தில் ஒருவனாய் நான் வைத்திருக்கும் போது ஏசப்பா என்ன செய்வாரோ அதை செய்வதற்கு தான் நான் என்ன செய்திருக்கிறேன்? அழைக்கப்பட்டிருக்கிறேன். யாரையும் இந்த இருதய மார்பதக்கத்திலேருந்து பேரை கிறுக்கி போடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இந்த மார்பதக்கத்தில் பிடிக்குதோ பிடிக்கலையோ 12 கோத்திரத்தினுடைய பெயர் எங்கே இருக்கணும்? பிரதான ஆசாரியனுடைய ஆடையில் அது ஒரு பகுதி. ஆண்டவர் கொடுத்திருக்கிற பரிசுத்தத்தில் நீங்கள் ஒன்னையும் தூக்கி போட்டுட்டு அதை பரிசுத்தம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. யாரையும் விரோதியாக வேற்று ஒருவனாய் பார்த்து அந்த இருதய பலகையில் ஒருத்த வேணும் ஒருத்த வேண்டான்னு ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுவேன், அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ண மாட்டேன்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நம்ம ஆண்டவர் அழைத்திருப்பது எதுக்காகன்னா கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை உலகத்துக்கு கொண்டு போகணும். அதனால பிதாவினோடு நாம் சமாதானப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார். அப்போ பிரதான ஆசாரியன் என்பவன் எப்படி தான் இருக்கணும்னா எல்லா ஜனங்களுக்குமானவனாய் இருக்கணும். இன்னும் நான் அந்த ஸ்தானத்திற்கு வரல அப்படின்னா நான் ரொம்ப பாவப்பட்ட ஒருவனாக இருக்கிறேன். மறந்துடாதீங்க. இவ்வளவு நாள் நான் ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தோம். ராஜரீக ஆசாரிய கூட்டத்தில் ஒருவனாய் நிற்கிறதற்கு என்னுடைய இருதயத்திலையும் சிந்தையிலையும் ஏதோ ஒன்று குறை இருக்குது அப்படின்னா நான் ரொம்ப பாவப்பட்டவன், எனக்கான பலன் ரொம்ப மோசமானதாக இருக்கும். ஏன்னா என்னை ஆண்டவர் உலகத்திலேருந்து பிரித்து எடுத்து அவரை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறதுக்காக என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இவங்க இஸ்ரவேல் கோத்திரத்தினுடைய பெயர்களை அணிந்திருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அதற்கு மேலே புறஜாதியானுடைய பெயரையும் சேர்த்து அங்கே என்ன செய்கிறாரு, எழுதுகிறார். அவருடைய இருதயத்தில் எல்லா ஜனங்களுடைய பெயரும் இருக்குது. எல்லா ஜனங்களையுமே ஆண்டவர் எப்படி அழைக்கிறாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் அழைக்கிறார். இங்கே மனுஷனுக்கு விதிக்கப்பட்ட கட்டளையில் அவன் தன்னுடைய சொந்த தேசத்தினுடைய கோத்திரங்களுடைய பெயர் பதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஏசப்பா அவனுடைய சிந்தையில் அவர் மரிக்கும் போது எல்லா ஜனங்களுக்கும் சேர்த்து அவர் என்ன செய்தார், மரிச்சார். அப்படின்னா எல்லாருடைய பெயர்களையும் அவருடைய தன்னுடைய இருதயத்தில் என்ன செய்யிருக்கார், பதித்திருக்கிறார். அவர் யாரையும் வேணும் வேணாம்லாம் சொல்லி பிரித்து பார்க்கல. அவர் புறஜாதியான், யூதன், கிரேக்கன் என்று சொல்லி ஆண்டவர் வகை பிரித்து பார்க்கல. அப்போ நம்முடைய இருதயத்தில் அது இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப மோசமான இடத்துல இருந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பதவி வேற, நான் இருக்கிறது வேற. என் பதவிக்கு நான் இப்படி இருக்கக்கூடாது, ஒரு கிறிஸ்தவனா நான் இப்படி இருக்கக்கூடாது. ஆனால் நான் இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா அது ரொம்ப பொல்லாத குணம், அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு செயல். இந்த தலையில் பரிசுத்தம் இருக்கணும், இருதயத்தில் எல்லாரையும் சுமக்கிற அந்த ஊழிய பாரம் நமக்கு இருக்கணும். இந்த தோள்கள் எப்படி கர்த்தத்துவம் அவருடைய தோல் மேலே இருந்ததோ அதே மாதிரி ஆசாரியத்துவம் இன்னைக்கு நம்ம ஒரு தோல் மேலே இருக்கணும். அது என் கடமைன்னு உணர்ந்து நம்ம என்ன செய்யணும். தோள்கள் அதை தான் குறிக்குது. தோல் என்ன குறிக்குது? நம்முடைய கடமைகளை குறிக்குது. அந்த கடமை உணர்வை அடைந்து நான் இதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கேன் என்பதை உணர்ந்து அதை மட்டும்தான் நம்ம செய்யணும். வேறு எந்த சிந்தனையும் நமக்கு வரக்கூடாது. இந்த ஆசாரியன்
இந்த பிரதான ஆசாரியன் மக்களுடைய பிரதிநிதியாகவும் இருந்தான். மக்களுடைய பிரதிநிதி. லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாய் பாவம் செய்தால் யாருடைய பாவத்தினால நம்ம எல்லாருமே பாவிகளா இருக்கிறோம்? யாருடைய பாவத்தினால நம்ம எல்லாருமே பாவியா இருக்கிறோம்? மொத்த மக்களுடைய பிரதிநிதியாய் என்னை யார் இருந்ததுன்னா ஆதாம் மட்டும்தான் என்ன செய்தார்? இருந்தார். அப்போ மக்களுடைய பிரதிநிதியாய் ஆதாம் முதல் பாவத்தை செய்ததுனால நம்ம எல்லார் மேலே அந்த பாவம் என்ன செய்தது? வந்துச்சு. இங்கே ஆசாரியனை குறித்து படிக்கும்போது ஆசாரியனை ஆண்டவர் ஒரு பிரதிநிதியாக காட்டுறார். பாருங்களேன், அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால் ஜனங்கள் எப்படி பாவியா மாறுவாங்க? ஆசாரியனுடைய செயல்களுக்கு. அப்படின்னா பிரதான ஆசாரியன் ஒரு தப்பு செஞ்சாரு, ஒரு பாவம் செய்கிறார் அப்படின்னா அது மொத்த தேசத்தையுமே என்ன செய்யும்? பாதிக்கும். எல்லாரையுமே அது என்ன செய்யும்? பாவியாக்கும். இது எதை குறிக்குது அப்படின்னா முதல் பிரதிநிதியாகிய ஆதாம் பாவம் செய்து எல்லாரையும் பாவியாக மாற்றின. பிறக்கிற எல்லாருமே இப்படி தான் பிறக்கிறோம், பாவத்தில் பிறக்கிறோம். ஆனால் 2வது பிரதிநிதியாகி வந்த இயேசு கிறிஸ்தவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறாரு? நீக்குகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:45 வசனம். முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அடுத்த வசனம். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இதுக்கு இடையில ஏசப்பா யாருன்னு வெளிக்காட்டுறதுக்கு தான் இங்கே பிரதான ஆசாரியனை ஆண்டவர் நியமிக்கிறார். எப்படி பிரதான ஆசாரியன் தப்பு செஞ்சா அந்த பாவத்தினுடைய தண்டனையினால எல்லாருமே அந்த பாவத்திற்கு உட்பட்டவர்களாய் மாறி விடுவாங்களோ, அதே மாதிரி எல்லாருடைய பாவத்திற்கும் சேர்த்து பிராயச்சித்தம் பண்றவர் யாரா இருந்தாருன்னா இந்த பிரதான ஆசாரியனாய் இருந்தார். மகாபரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியன் இடுகிற பலிதான் அவர் எல்லாருடைய பாவங்களுக்கும் மொத்தமான விடுதலை என்ன செய்தது? கொடுத்தது. அதுவரையும் தினந்தோறும் செலுத்தப்பட்ட பலிகள் எல்லாவற்றையும் பலி செலுத்தி பரிசுத்த ஸ்தலத்தில் கணக்காய் வைக்கப்படும். வருடத்திற்கு ஒரு முறை நிகழ்த்தப்படுகிற அந்த மகாபரிசுத்த ஆலய ஆராதனையில் தான் எல்லாருடைய பாவங்களுக்காக ஒன்று சேர்த்து பிரதான ஆசாரியன் பலி செலுத்துவார். அந்த பலியினால எல்லாருடைய பாவங்களும் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். இதுக்கெல்லாம் ஒரு பெரிய பாடங்கள், ஆவிக்குரிய பெரிய பெரிய கருத்துக்கள் எல்லாம் இருக்குது. எதிர்காலத்தில் அதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம நிச்சயமாக நம்ம படிப்போம். இங்கே பிரதான ஆசாரியன் பிரதிநிதியாய், மக்களுடைய பிரதிநிதியாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறதையும் நம்ம படிக்க முடியும். 1 கொரிந்தியர் 15:22 நம்ம படிக்கலாம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று நம்ம அங்கேயும் இந்த பிரதிநிதித்துவத்தை குறித்து நம்மால் படிக்க முடியும். தானியேல் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். தானியேல் 8:14. டக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். தானியேல் 8:14. சரி, இங்கே அடுத்து பிரதான ஆசாரியன் செய்கிற மிக முக்கியமான ஒரு வேலை. இதுவரையும் நம்ம பார்த்த இந்த பிரதான ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த பிரதான ஆசாரியனாக இருந்தார். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பிரதான ஆசாரியன் செய்கிற செயல்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவனுடைய நிஜமான சம்பவங்களை நமக்கு வெளிக்காட்டுகிறதாய் இருந்தது. இப்போ அந்த பிரதான ஆசாரியன் வருடத்திற்கு ஒரு முறை மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே போய் தன்னுடைய வேலைகளை செய்தது போல இங்கே இயேசு கிறிஸ்து மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உள்ள போகிறாரு. அதுதான் எப்போ? இந்த 2300 ராப்புகள் முடியும் போது, இந்த 2300 ராப்புகள் முடியும் போது ஆண்டவர் எங்கேருந்து எங்கே போகிறாரு? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறாரு. அங்கே நீண்ட ஆயுசுள்ள ஒரு இடம் மட்டும் போய் நமக்காக பரிந்து பேசுகிற கடவுளாய் அவர் இருக்கிறார். அப்போ ஆசரிப்பு கூடாரம் அப்படின்றது ஒளிஞ்சு போன ஏதோ ஒரு கதையை போல, ஏதோ ஒரு பழைய சரித்திர நிகழ்வை போல படிக்கிற ஒரு பாடம்
கிடையாது. அது கடந்த காலத்தையும் கரங்களில் வைத்திருந்தது, நிகழ்காலத்தையும் நமக்கு புகட்டினது, எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்றதையும் அது நமக்கு என்ன செய்யுது, சொல்லிக் கொடுக்குது. அப்படிதான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நம்ம படிக்கிறோம். எல்லா தீர்க்க தரிசனங்களும் நேரடியாய் ஆசரிப்பு கூடாரத்தோடு தான் இணைப்படுகிறது. ஆசரிப்பு கூடாரத்தை படிக்காம தீர்க்க தரிசனத்தை நம்மளால என்ன செய்ய முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. இங்கே 2300 ஆப்பாள் தீர்க்க தரிசனம் படிக்கணும்னாலும் அதுக்கு எங்கே தான் போகணும்னா அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே தான் போகணும். இந்த சம்பவம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த 2300 ஆப்பகளில் மகாபரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்பட்டு ஆண்டவர் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறார். அதே போல தான் இங்கே இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வருடத்திற்கு ஒரு முறை பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். அப்படின்னா இதுவரையும் பலி செலுத்தப்பட்டு படைக்கப்பட்டு கணக்கில் வைக்கப்பட்டிருந்த எல்லாருடைய பாவ கணக்குகளும் அந்த நாளில் மன்னிக்கப்பட்டு மகாபரிசுத்த ஸ்தலத்தில் அவங்க எல்லாருக்காகவும் பாவ மன்னிப்பை பெற்று வெளியில் வந்து கைகளை உயர்த்தி ஜனங்களை ஆசீர்வதித்து அவங்களுடைய பாவம் நீங்கினது என்று சொல்லி பிரதான ஆசிரியர் சொல்லுவார். அந்த மாதிரி அவருடைய சிலுவை மரணத்தில் அவர் நமக்காய் சிந்தின இரத்தத்தினால நம்ம எல்லாருடைய பாவங்களும் துடைக்கப்பட்டது. பரிசுத்த ஸ்தலத்தில் இப்போ கணக்காய் வைக்கப்பட்டிருந்த நம்முடைய காணிக்கைகள் எல்லாம் அவர் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழையும் போது துடைக்கப்பட்டு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்பட்டு மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இப்போ அவர் நுழைந்து நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதற்காக நம்முடைய பாவங்கள்லாம் நீங்கி போச்சுன்ற அர்த்தம் கிடையாது, பாவம் எல்லாம் நீங்கி போச்சுன்ற அர்த்தம் கிடையாது. இங்கே தினந்தோறும் பலி செலுத்தினாலும் வருடத்திற்கு ஒரு முறை பரிசுத்த பிரதான ஆசாரியனால ஒரு பலி ஏறெடுக்கப்பட்டது, அந்த பலியினால மன்னிப்பு கிடைச்சது. அந்த மாதிரி தினந்தோறும் நாம நம்முடைய பாவங்களுக்காக நம்மை பலி செலுத்தாவிடில், நம்முடைய பாவங்களை தேவனிடத்தில் உச்சரித்து அந்த பாவங்களுக்காக வருந்தி தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா நம்மளால் அந்த பரிசுத்த வஸ்திரத்தை அணிந்து கொள்ளவும் முடியாது, அதை அணிந்து கொள்வதற்கு தகுதியானவனாய் என்னால் இருக்கவும் முடியாது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 1 அப்படியே வாசிங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து. தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார், இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? இந்த ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் இல்லை அப்படின்னா அவர் முன்னாடி நம்மளால் நிற்க முடியாது. ஆண்டவர் எல்லாருக்காகவும் சேர்ந்து பரிந்து பேசுகிறார். ஆனால் எனக்காய் பரிந்து பேசுகிறார் என்கிற உணர்வே இல்லாமல் தொடர்ந்து நம்ம பாவங்களை செய்து கொண்டே இருப்போம் அப்படின்னா நம்முடைய பெயர்கள் கிறுக்கி போடப்பட்டுச்சு அப்படின்னா அவர் வரும்போது அவருக்கு முன்னாடி நம்ம எப்படி நிலை நிற்க முடியும்? அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணவருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். தொடர்ந்து பாருங்களேன். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரக்காரருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் ஆகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலம் ஆகவில்லை. உங்களை இருதயத்தில் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்ற. யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகலை. உங்களை இன்னும் என்னுடைய இருதயத்தில் நான் தாங்கி கொண்டிருக்கிறேன். உங்களுக்காக இன்னும் நான் பரிந்து பேசி கொண்டிருக்கிறேன். உங்களுக்காக இன்னும் நான் பலிகளை ஏறெடுத்து இன்னும் உங்களுக்காக நான் தேவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் தேவனுடைய பட்சத்தில் வந்து நிற்கணும் அப்படின்றதுக்காக. நாம் ஆண்டவர் வரும்பொழுது நிற்கணும் அப்படின்றதுக்காக தேவன் நமக்காக இன்னும் பரிந்து பேசி கொண்டுதான் இருக்கிறார். அவர் தன்னுடைய பணியை செய்துக்கிட்டே இருக்கிறார். என் வேலையை நான் செய்யணும், எனக்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேலையை நான் செய்யணும். இது எல்லாவற்றையும் செய்து எனக்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஊழிய பணியை செய்யணும். அப்படின்னா என்ன ஊழிய பணியை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறான்றது முதல் நமக்கு
தெரியணும். அன்னைக்கு பிரதான ஆசாரியனுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை அவனுடைய வாழ்க்கையின் அங்கமாக இருந்தது. அதுவே அவனுடைய வாழ்க்கையின் செயலாக இருந்தது. ஆலயமே கதின்னு கிடந்ததுனால பரிசுத்தமாய் தன்னை தற்காத்து கொள்ள முடிஞ்சது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வேலை இந்த முத்தூதை உலக ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணணும். இந்த முத்தூதை உலக ஜனங்களுக்கு சொல்லணும். இந்த முத்தூதின் மூலமா நான் பாவி என்பதை நான் உணர்த்தப்பட்டிருக்க வேண்டும். எனக்காய் பலியானவர் இயேசு கிறிஸ்து என்பதை உலக ஜனங்களுக்கு நான் அறிவிக்கணும். அந்த பலியிலிருந்து மீட்பாக அவரே எனக்காய் உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் சொல்லணும். இன்றைக்கு எனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்க என்பதை உலக ஜனங்களுக்கு நான் சொல்லணும். அதுக்கு எல்லாவற்றிற்கு மேலே அவர் வரப்போகிறார். உலக ஜனங்களை நியாயம் தீர்க்க போகிறார். நம்முடைய செய்கைகளுக்கு ஏற்ற பலன் ஒன்று பரலோகத்தில் நித்தியமாய் வாழ்வதற்கு இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று உலக ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு ஊழிய கடமை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் வேலையை அவர் நமக்காய் செய்து கொண்டிருக்கிறார். ஆடையை அணிஞ்சிருக்கிறதுனால அவர் மட்டும்தான் பரிசுத்தமாக இருக்கணும், நான் ஆலயத்தில் ஒரு சாதாரண விசுவாசி நான் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த எல்லாருடைய ஜனங்களுடைய பாவங்களுக்கும் ஆண்டவர் மன்னிப்பை கொடுத்திருந்தாலும் அதற்கான தகுதியாய் அவர்கள் இல்லாத பொழுது அதற்கேற்ற அழிவும் அவர்களுக்கு சடுதியாய் வரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இது எல்லாவற்றையும் கொடுத்துட்டு ஆண்டவர் கடைசியாக சொல்றார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் நம்ம ஆண்டவர் எப்படி கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்று சொல்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஏன் இந்த பிரதான ஆசாரியர் நமக்காக மரிச்சார் அப்படின்னா எந்த பாவக்கரைகளும் நம்மக்கிட்ட இல்லாமல் அவர் வரும்பொழுது மகா பரிசுத்த ஆலயமாய் நம்மை நாம் தேவனிடத்தில் கொண்டு போய் நிப்பாட்டணுன்றதுக்காக. கரைத்துறை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக நம்மை தேவனுக்கு முன்னாடி நம்மை நிப்பாட்டிக்கணுன்றதுக்காக. இப்போ ஒரு பிரதான ஆசாரியன் ஜனங்களுக்காக இத்தனை செய்கிற பொழுது அந்த ஜனம் எவ்வளவு பாக்கியம் உள்ளதாக இருந்திருக்கணும், அந்த ஜனம் எவ்வளவு பயபக்தியாக இருந்திருக்கணும், எவ்வளவு கீழ்ப்படிதலோடு இருந்திருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருந்திருக்கணும்ல. ஒரு பிரதான ஆசிரியன் எனக்காக இவைகள் எல்லாவற்றையும் செய்து உலகத்தில் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து ஆலயம் மாத்திரம் எனக்கு போதும் ஆலயத்திலேயே கிடையாய் கிடந்த பிரதான ஆசிரியன் எல்லாவற்றையும் வெறுத்து எனக்காய் தர்த்தியாகத்தோடு வாழும் பொழுது அதிலிருந்து ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அதனுடைய நன்மைகளை எல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அதற்கு எவ்வளவு தகுதியானவனாய் நான் இருக்கணும், அதற்கு எவ்வளவு உடன்பட்டவனாய் நான் இருக்கணும் அப்படின்ற உணர்வு எனக்கு இல்லை அப்படின்னா என்னுடைய பாவங்களுக்காக அவர் எப்படி பரிந்து பேசணும்னு நாம் எதிர்பார்க்க முடியும்? நான் ஒருவருக்கொருவர் பாரபட்சத்தோடும் ஒருவருக்கொருவர் வேற்று வெறுப்போடும் நான் பார்த்து அணுகி பழகி கொண்டிருக்கிற பொழுது எனக்காக எப்படி ஆண்டவர் ஜெபம் பண்ணணும்னு நாம் எப்படி எதிர்பார்க்க முடியும்? எனக்கு ஒருத்தர் விரோதியாக தெரிறாங்க, ஆனால் எனக்காக ஆண்டவர் ஜெபம் பண்ணணும். இன்னொருத்தர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனால் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற சிந்தனைகள் என்னை ஆசாரியத்துவத்தில் வைக்கிறது கிடையாது. ஆசாரியத்துவத்தில் ஒருவனாக இராமல் பிரதான ஆசாரியனுடைய நன்மைகளை நம்மால் ருசி பார்க்க முடியாது. அன்னைக்கு அவங்க எல்லாம் பொதுவான ஜனங்களாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாருக்காகவும் ஆண்டவர் ரத்தம் சிந்தி மரித்ததுனால நம்ம எல்லாருமே அந்த ஆசாரிய கூட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே இந்த ராஜரீக ஆசாரிய கூட்டத்தில் ஒருவராய் இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? நம்ம எல்லாருமே இன்னைக்கு ராஜரீக ஆசாரிய கூட்டத்தில் இருக்கிறோம். இனிமேலும் கர்த்தரை நம்ம விருப்பத்திற்கு தேடாமல் அவருடைய சித்தம் என்ன என்பதை புரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு நாம் முயற்சி எடுக்கணும். மனுஷனையாக இருந்தாலும் சரி, கடவுளையாக இருந்தாலும் சரி, நாம் தேடுவதற்கென்று கர்த்தர் வழி வாய்ப்புகளை வச்சிருக்கிறார், சில ஒழுங்குமுறைமைகளை வச்சிருக்கிறார். சும்மா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஜோசிக்காரன் வீட்டை தட்டுற மாதிரி ஆண்டவர்கிட்ட நம்ம விருப்பத்தை எல்லாம் கேட்டு நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி அவர் இருக்கணும்னு அவர்கிட்ட நம்ம டிமாண்ட் பண்ண முடியாது. எனக்குன்னு ஆண்டவர் கொடுத்துருக்கிற வேலையை நான் செய்யாமல் எனக்காக அவர் என்ன செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்? ஒன்றையும் நாம் எதிர்பார்ப்பதற்கு நாங்கள் தகுதியானவர்களே கிடையாது. ஆனாலும் சொல்கிறாரு, இன்னும் யாக்கோபின் குமாரர்களை நீங்கள் இன்னும் நிர்மூலம் ஆகலை, உங்களை நான் இன்னும் அப்படியெல்லாம் அழிக்கலை, கைவிடலை, இன்னும் உங்களுக்காக நான் பரிந்து பேசி கொண்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கு நமக்கு ஜீவன் இருக்குதுன்னா இன்னைக்கு ஆண்டவர் எனக்காக பேசிகிட்டு இருக்கிறார். இன்னும் அந்த மாதுளம்பழமும் மணியும் சத்தம் கொடுத்துட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம்? உயிரோடு இருக்கிறோம். ஒரு நாள் அது நிற்கும் போது இந்த உயிர் நம்மக்கிட்ட இருக்காது. எப்போ அது நிற்கும்? பிரதான ஆசாரியன் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் அந்த சத்தம் நிற்குதுன்னா அவர் என்ன செஞ்சுட்டு உள்ளே போயிருக்காரு? பாவம் செஞ்சுட்டு உள்ளே போயிருக்கிறாரு. பாவத்திலேருந்து எல்லா நேரமும் நம்மளால் ஆண்டவர்கிட்டேருந்து என்ன செய்ய முடியாது? தப்பிக்க
முடியாது. இன்னைக்கு எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார்னா அது அவருடைய இரத்தத்தினால் உண்டான கிருபை, அவருடைய மீட்பு. அதனால நான் உயிரோடு இருக்கிறேன். நாளைக்கே அது என்னிடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளப்படலாம். நாளைக்கே அந்த மணியின் சத்தம், அந்த மணியின் ஓசை என்னுடைய காதுகளில் கேட்கப்படாதபடி அது நிப்பாட்டப்படலாம். அன்னைக்கு கட்டி தான் வெளியில் இழுக்கணும். அன்னைக்கு கட்டி தான் இழுக்கணும். மோசமான நிலைமை, ரொம்ப மோசமான கொடிய நிலைமையாய் அது மாறி போயிரு. இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துருக்கும் போது என்னுடைய தலைமைத்துவத்தை, என்னுடைய அதிகாரத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு எனக்குன்னு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஊழிய வேலையை செய்கிறதுக்கு நான் முற்பட வேண்டும். இந்த முத்தூதின் சுவிசேஷத்தை, முத்தூதின் செய்தியை எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கத்தக்க மிக முக்கியமான ஒரு ஆசாரிய பணிகளை என்னை தேவன் நியமித்திருக்கிறார். உலக ஜனங்களுடைய கணக்குகள் எல்லாம் இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்குது. ஒருத்தன் பரலோகத்துக்கு வராமல் தேவனுடைய ரட்சிப்பு இழந்து போயிட்டான் அப்படின்னா, அவன் நமக்கு தெரிஞ்சவனாக இருப்பான்னா அந்த பழி நம்ம மேலே விழும். ஏன் அப்படின்னா அவனை ஆண்டவர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருந்தார். நாம் அந்த வேலையை செய்யாததுனால அவனுடைய பலியினுடைய கணக்கு என் மேலே விழும். அதனால் எனக்கென்று எப்படி பிரதான ஆசிரியனுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் இருந்தாங்களோ அந்த மாதிரி நமக்கென்று நம்மை சுற்றி இருக்கிற யாரோ ஒருவரை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். எல்லாருடைய பாவங்களும் நம்முடைய கணக்கின் மேலே விழுகும். அதனால் நாம் சொல்லி செய்யப்பட வேண்டிய ஊழியங்களை கடைசி நாட்களில் உரத்த சத்தத்தோட கர்த்தருக்காய் நாம் செய்து முடிப்போம். கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.